ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான தொகையலுங்க. இந்த தொகையல் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதமானாலும் கெடாமல் இருக்கும். கொத்தமல்லி வச்சு ஒரு சூப்பரான தொகையல். இந்த தொகையல் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும், அதே மாதிரி இட்லி, தோசை, பொங்கல் இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தொகையல் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், அந்த கலர், அந்த டேஸ்ட்டும் புளிப்பாக காரமாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொத்தமல்லி நிறைய சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ஹெல்தி கூட. இதில் பூண்டும் நம்ம நிறைய சேர்க்குறோம், அதனால் பூண்டு கொத்தமல்லி சேர்த்து செய்கிறோனால ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, அப்புறம் ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா காரமாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 போட்டால் போதும். இப்போ நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி கோல்டு கலர் வரணும். இப்போ இதெல்லாம் எடுத்து ஒரு கப்பில் பக்கத்தில் வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி நல்லா கழுவிட்டு ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஒரு பெரிய 2 கட்டு எடுத்துருக்கேங்க நாங்கள். இது தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். ஈரப்பதமே இருக்கக்கூடாது, அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட அவ்வளோ கொத்தமல்லி கொஞ்சம் உண்டாயிடுச்சு. இது இன்னும் வறுக்கணும். நம்ம அந்த தண்ணியெல்லாம் வற்றி போயிடணும். அதுக்கப்புறம் நம்ம போட்ட கொத்தமல்லி நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நீங்கள் இந்த எண்ணெயில் இந்த கொத்தமல்லி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி எல்லாம் கூட எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம சட்னி அரைக்க போகிறோம். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான தாளிப்பும் பண்ணிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் கடுகு, அப்புறமா நம்ம பூண்டு ஒரு 20லேருந்து 25 பூண்டு பல் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் போட்டு இது நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா அரை வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம முன்னாடியே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம் பருப்பு, அது போட்டுக்கோங்க. ருசிக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. நல்லா 1 ஸ்பூன் உப்பு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. சாஃப்டாக இந்த மாதிரி பொடி ஆகிடணும். இப்போ இதில் நல்லா ஒரு பெரிய எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன், அதுவும் இதில் போட்டுடலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். அது புளி போட்டதுனால இந்த சின்ன துண்டு வெல்லம் போடுறதுனால அந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லம், அப்புறமா நம்ம கலருக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். இப்போ இது நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி, அதெல்லாம் இதில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரே ஒரு சுற்று விப்பரில் சுற்றிட்டிங்கன்னா இந்த கொத்தமல்லி ரொம்ப அரைச்சிடாமல் கொஞ்சம் அங்கங்கே கொத்தமல்லி தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு விப்பரில் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போது இந்த தொகையல் ஃபுல்லாக எடுத்து நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தாளிப்பில் போட்டு நல்லா கலந்திக்கோங்க. நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா இது 1 மாதமானாலும் கெடாமல் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி நல்லா செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் நீங்கள் சட்னி இந்த தொகையல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.